வச்சாச்சு, மீனை பொரிச்சாச்சு, பாத்திரத்தையும் கழுவியாச்சு. வேலை எல்லாம் முடிஞ்சதுப்பா. என்ன ஸ்மெல்லுப்பா! மீன் பொரிக்கிற ஸ்மெல்லே தனி. எங்க அம்மா மீன் பொரிக்கிற ஸ்மெல்லுக்கு இந்த ஊரே அடிமை. இப்ப எப்படியாச்சும் ஒரு மீனை எடுத்து சாப்பிடணும். ஆனா நம்ம சாப்பிட்டோம் தெரியக்கூடாது. என்ன செய்யலாம்? யோசி நிஷா, யோசி. ஐடியா. அம்மா, வெளிய குப்பை வண்டி வந்திருக்கு. நீ போய் குப்பை தட்ட போலையா? ஆமா டி, இதை சொல்லதுக்கு மெனக்கெட்டு அங்க இருந்து நீங்க வந்தியாங்கோ. ஏன் அந்த குப்பையை எடுத்து தட்டினா நீ என்ன குறைஞ்சா போயிருவ? அவங்க ஒன்னாதாம கூப்பிட்டாங்க. ஏன் அவங்களுக்கு என்னவா? நான் போறேன். போங்க போங்க. ஐ, பொரிச்ச மீன் டேஸ்டி. இப்போ ஒரு மீனை எடுத்து நிஷா சாப்பிட போறா. ஞம் 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 ஞம். ஐயோ, அம்மா வந்துட்டாங்க. ஐயோ, என்ன மீன் பாத்திரம் திறந்திருக்கு. மீன் வேற ஒரு மீன் குறையுது. யாரு காட்டுலியோன்னு தெரியலையே இது. எட்டி எட்டி நிஷா, இங்க வாட்டி நீ. என்னம்மா? இது மீனை அரைச்சி எடுத்து தின்னது. மீனா? நான் பார்க்கவே இல்லையாம்மா. நீ குப்பை தட்ட போகும்போது ஒரு பூனை தான் இங்கே அங்கே ஆந்திட்டு இருந்துச்சு. மீன் வச்சதே எனக்கு தெரியாதும்மா. எரும மாடு மீனை திருடி தின்னது காணாதுன்னு பூனைக்கு மேலே ஏட்டி பழிய போடுத. எந்த பூனைட்டி மீனை எடுத்து தட்டுல வச்சு தின்னுட்டு முள்ளை